தயிர் சோறு பண்ண போகிறேன். அதுக்கு வந்து அப்படியே சட்டியில் இருக்க சோத்துல எல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தயிர் ஊற்றுவோம்ல, அப்போ வந்து உப்பு பத்தாமல் இருக்கும். அதனால் தூள் உப்பு போட்டுட்டு, நம்ம ஏற்கனவே சோத்தில் உப்பு போட்டுட்டே வடைச்சிருப்போம், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறணும். போட்டு நல்லா அப்படி கிண்டி கலந்து விட்டுறணும். உப்பெல்லாம் எல்லா இலக்கம் படுறாப்புல கலந்துட்டு தயிர் ஊற்றிக்கலாம். வீட்டில் வச்ச தயிர்லேயே இந்த நல்லா கெட்டியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். பால் வாங்குவோம்ல, அதில் டீ போட்ட மிச்சத்தை தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ இந்த தயிரை ஃபுல்லாகவே சோத்தில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு ஊற்றிக்கலாம். தயிர் சோறு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு பிடிக்காது, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பெரிய ஆளுக்கு பிடிக்கும். அதனாலவே இன்றைக்கி இருக்க சோத்தில் கூட கிண்டி வச்சாச்சு. எனக்கு வந்து பழைய சோறு இருக்குது, அதை நான் சாப்பிட்டுக்கலான்னு கிண்டிக்கலாம். இதில் நல்லா கிண்டிட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். எல்லா சோறுலையும் தயிர் படுறாப்பில் நல்லா கிண்டி கலந்து வச்சாச்சு. இப்போ வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தாளித்ததை இதில் ஊற்றிக்கலாம். கடுகு வந்து நிறையா போட்டிருக்கேன். நல்லா இதையும் கிண்டிக்கிறணும். கிண்டி சோறு உடஞ்சி குழஞ்சா பரவாயில்ல, அதனால் நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். தேனி மதுரை பஸ் ஸ்டாண்டுலாம் மிச்சர்களை அள்ளி இப்படி எங்கள் மூச்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியே இப்போ தயிர் சொத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு அழகுபடுத்துகிறக்காண்டி இப்படி வச்சாச்சு. சூப்பரான தயிர் சோறு. ஆனால் எனக்கு தெரியாது டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு, சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.